அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பேங்க் சம்மந்தமாக, அதாவது எக்கனாமிக்ஸ்லேருந்து சில கேள்விகள் பார்க்கலாம். மொத்தம் 15 கேள்விகள் இருக்குது இந்த வீடியோவில். நேற்றுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு மாதிரி வினாத்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் 15 கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூற்று 1, வங்கிகள் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கடன் வழங்குதல் ஆகிய அடிப்படை நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கூற்று 1. கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நவீன வாணிபத்தின் முதுகெலும்பாக வங்கித்துறை செயல்படுகிறது. ஸோ அப்போ நவீன வாணிபம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம முன்னெல்லாம் பணம் எடுக்கணும் அப்படின்னா பேங்க்கு தான் போவோம். அதுக்கப்புறமா என்னாச்சு, ஏடிஎம் மிஷின் வந்தது. அதையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி மொபைல் ஆப் மூலமாகவே நம்ம பணம் எடுக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதைத்தான் வந்து நவீன வாணிபம் அப்படின்னு சொல்கிறது வந்து இதைத்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க 2 விஷயமே வந்து சரிதான். அப்போ சரியான விடை அப்படிங்கிறது வந்து கூற்று 1 சரி, 2 சரி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி கொடுத்துருக்காங்க, கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ வர எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது கொஸ்டின் பேப்பரில். ஸோ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வைக்கிறது, ப்ராக்டிஸ்க்காக. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொதுமக்களால் செலுத்தப்படும் வைப்புகள், டெபாசிட்ஸ் வங்கி வாணிபத்திற்கான முக்கிய நிதி ஆதாரம் ஆகும். ஆமாம், இது வந்து கரெக்டு தான். எப்படி அப்படின்னா, நம்ம போய் வந்து பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் பண்ணுறீங்க, ஒருத்தர் மாதிரி 100 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் டெபாசிட் பண்ணுறதுனால தான் வங்கிகள் வந்து அதை வந்து அவங்களோட வணிக நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. நமக்கும் வந்து குறிப்பிட்ட அளவு வட்டியாக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. 2வது வந்து பொது வைப்புகளை 3 வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொது வைப்புகளை வந்து 2 வகைகளாகத்தான் பிரிக்க முடியும், 3 வகைகளாக வந்து பிரிக்க முடியாது. அது என்ன வகைகள் அப்படின்னா, கேட்பு வைப்புகள் மற்றும் கால வைப்புகள். ஸோ அந்த 2 வகையை தான் பிரிக்க முடியும், 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து தவறு. அப்போ இதுக்கு விடை வந்து என்ன வருது அப்படின்னா, கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடையா வரும். சரி, இப்போ அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி நம்பர் 3. இதுவும் அதே தான், கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடி. கூற்று 1 கொடுத்துருக்காங்க, நிலை வைப்பு அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மற்றும் தொடர் வைப்பு ரெக்கரிங் டெபாசிட். ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. இதை வந்து கலைச்சொல்ல, எக்கனாமிக்ஸ் பொருளியல் சார்ந்த கலைச்சொல்ல வந்து இதை கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலை வைப்பு அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட், தொடர் வைப்பு அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட். இதை நல்லா படிச்சுங்க. ஆகிய 2 வந்து கால வைப்பு வகைகளின் முக்கிய வகைகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து சரிதான், இந்த கூற்று வந்து சரிதான், கரெக்ட். அடுத்து கூற்று 2, வணிக வங்கிகள் லாப நோக்கம் உடையவை, அவை வைப்புகளை பெற்று முதலீட்டிற்கான கடன்களை அளிக்கின்றன. ஆமா, கரெக்ட் தான். வணிக வங்கி வந்து இப்ப நம்ம வந்து பேங்க்ல போய் பணம் போடுறோம் இல்லையா? அந்த பணம் வந்து என்ன ஆகுதுன்னா, வைப்புகள் அப்படின்னா நம்ம போடுற பணத்தை வாங்கி அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த பணத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதலீட்டிற்கான கடன்கள் அப்படின்னா, இப்போ லோன் இருக்கு, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் கேட்கிறாருல ஒருத்தர். இப்போ ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் லோன் கேட்கிறாரு. அந்த மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா பேங்க் வந்து அவர் கொடுக்குற பிஸ்னஸ் லோனை அவர் என்ன பண்றாரு, ஒரு முதலீடாக தான் போடுவார். அவர் என்ன பிஸ்னஸ் பண்ண போறாரோ அதுல வந்து ஒரு முதலீடா வந்து அதை அவர் வச்சுக்குவாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி, அப்போ வணிக வங்கிகள் லாப நோக்கம் உடையவை, அவை வைப்பு பெற்று முதலீட்டுக்கான கடன்களை அளிக்கின்றன. இது வந்து கரெக்ட் தான். அப்போ இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கூற்று 1 சரி, 2 சரி. சரி, இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்தும் அதே தான், கூற்றுகளை படித்து சரியான விடையை கண்டுபிடினா கேட்டிருக்காங்க. நீர்மத்தன்மையை தக்க வைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் பெரும்பாலும் நீண்ட கால கடன்களை அளிப்பதில்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், கார் லோன், ஹோம் லோன் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதாவது எந்த மாதிரியான லோனுக்கு எவ்வளோ டென்யூர் இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ டென்யூர், மினிமம் எவ்வளோ டென்யூர் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் வங்கிகளுக்கு வந்து லாபமயமாக இருக்கும். இப்போ கணக்கே இல்லாமல் வந்து ஒருத்தர் ஹோம் லோன் வாங்குறாரு,
அவர் வந்து 50 வருஷம் இல்லை 70 வருஷம் வரைக்கும் கட்டுறதுக்கு வந்து பர்மிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மனிதனோட சராசரி ஆயுட்காலமே வந்து ஒரு 60ஓ 70ஓ தான். அப்போ 70 வருஷம் அவர் லோன் வாங்கும்போதே கிட்டத்தட்ட அவருக்கு வயசு ஒரு 30ஓ இல்லை 40ஓ இருக்கும். அப்போ 70 வயசு வரைக்கும் கட்டுறதுக்கு அனுமதிச்சோம் அப்படின்னா அவரால் கட்ட முடியுமா? கண்டிப்பா அந்த ஃபுல் அமௌண்ட்டை வந்து கட்ட முடியாது. ஸோ அப்போ அதனால வந்து வங்கிகளுக்கு வந்து இழப்பு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகத்தான் வந்து ரொம்ப லாங் டென்யூர் வந்து கொடுக்க மாட்டாங்க. எல்லா லோனுக்குமே வந்து ஒரு டைம் லிமிட் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கூற்று வந்து சரிதான். கூற்று 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வணிக வங்கிகளின் பணிகள் முதன்மை பணிகள் மற்றும் இரண்டாம் நிலை பணிகள் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டுமே சரிதான். அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கூற்று 1 சரி, 2 சரி. அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 5, உலகின் முதல் மைய வங்கி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் முதல் மைய வங்கி வந்து அமெரிக்கா நாட்டு வங்கி, ஆப்பிரிக்கா வங்கி, ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி, பிரான்ஸ் மைய வங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முதல் மைய வங்கி வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ரிக்ஸ் வங்கி. அதுதான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 6, பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. ஆப்ஷன் ஏ வந்து இந்திய ரிசர்வ் வங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து இங்கிலாந்து வங்கி. ஆப்ஷன் சி வந்து ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி, இதுக்கு முன்னாடி பார்த்தது. ஆப்ஷன் டி வந்து பிரான்ஸ் மைய வங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி அப்படின்னாக்க இங்கிலாந்து மைய வங்கி தாங்க. இதுதான் வந்து சரியான விடையா வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 7, ஸ்வீடன் நாட்டு மைய வங்கி பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்ற ஆண்டு எது? அதாவது பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி இங்கிலாந்து வங்கி, போன கொஸ்டின்ல பார்த்தோம். இதே மாதிரி ஸ்வீடன் நாட்டு மைய வங்கி உலகில் உருவான முதல் மைய வங்கின்னு பார்த்திருந்தோம். அந்த ஸ்வீடன் நாட்டு மைய வங்கி வந்து பணத்தை வெளியிடுவதற்கான உரிமையை பெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1656, ஆப்ஷன் பி 1897, ஆப்ஷன் சி 1921, ஆப்ஷன் டி 1920. ஸோ இப்போ இது சரியான விடை எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் பி தான். 1897லயே அவங்க வந்து பணத்தை வெளியிடுவதற்கான உரிமையை தான் பெற்றாங்க. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 8, பணத்தை வெளியிட்ட முதல் வங்கியான இங்கிலாந்து வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் ஏ 1864, பி 1897, சி 1656, டி 1955. இது சரியான விடை எதுனா 1864. ஏ தான் வந்து சரியான விடை. பணத்தை வெளியிட்ட முதல் இங்கிலாந்து வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1864. அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 9, இது வந்து பொறுத்துக்க டைப்ல எடுத்திருக்கோம் இந்த கேள்வி. இதை பார்த்துடலாம். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்துக்க டைப்லேயே கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கன்ஃபியூசிங் சப்ஜெக்ட். எந்த வங்கி எந்த ஆண்டு தோன்றுச்சு அப்படிங்கிற ரிலேட்டடான ஒரு கேள்வி இது. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க சென்னை வங்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை வங்கி 1840, வங்காள வங்கி 1843, மும்பை வங்கி 1955, இந்திய ஸ்டேட் வங்கி 1809ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம வருஷப்படுத்தணும் அப்படின்னா எப்படி வரும்? முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் தோற்றுவிக்கப்பட்ட வங்கி வந்து எது அப்படின்னா வங்காள வங்கி தான். வங்காள வங்கி வந்து 1809ல தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது மும்பை வங்கி வந்து 1840ல தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து சென்னை வங்கி வந்து 1843ல தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸ்டேட் வங்கி வந்து 1955ல தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அப்ப சென்னை வங்கி வந்து எங்க வருது? 1843. ஆப்ஷன் பி வந்து சென்னை வங்கிக்கு வந்து 2வது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 2 என்ன இருக்குன்னா ஆப்ஷன் சில தான் இருக்கு. அப்ப அதை ஒன்றை பார்த்தாலே கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். வங்காள வங்கி வந்து 1809, 2, 4, மும்பை வங்கி 1840, 1, இந்திய ஸ்டேட் வங்கி 1955, 3. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ இந்த மாதிரி 1, 2 தெரிஞ்சிருந்தா கூட கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 10, இது பாருங்க, இது ஒரு அருமையான கேள்வி. இது எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுல கன்ஃபியூஸ் ஆவீங்க. எதுக்கு அப்படின்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திட்டமிடல் குழு, ஆப்ஷன் சி பி சிந்தனை குழு, ஆப்ஷன் சி நிதி ஆணைய குழு, ஆப்ஷன் டி 5 ஆண்டு திட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க.
இது எதனால கன்ஃபியூஷன் அப்படின்னா, இதுக்கு சரியான விடை வந்து சிந்தனை குழு தான். சிந்தனை குழு அப்படின்னா என்னது? நித்தி ஆயோக்கை தான் சிந்தனை குழுன்னு சொல்லுவாங்க, திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. அப்ப திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து நிதி ஆயோக் அப்படின்னு இங்க ஆப்ஷன்ல எதுவுமே கொடுக்கல, அதுக்கு பதிலாக சிந்தனை குழுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சிந்தனை குழுவுக்கு இன்னொரு பேர் தான் நிதி ஆயோக், திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்த கேள்வி போலாம். கேள்வி நம்பர் 11 போயிடலாம். கேள்வி நம்பர் 11, எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டம் பாதியில் கைவிடப்பட்டு நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டைரக்டா வந்து கேள்வி கேட்காம இப்படி கூட கேட்கலாம். இப்படி கேட்டா கன்ஃபியூஸ் ஆகும். எப்பவுமே நிதி ஆயோக் வந்து 2015 ஜனவரி 1 தான், 1 தான் வந்து உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக். அப்ப எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் பாதியில் நிறுத்திட்டு நிதி ஆயோக்கை உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கொஸ்டின் இருக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. இதுக்கு சரியான விடை வந்து 12வது ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து 2012 to 17 வரணும். ஆனால் 2014 அந்த திட்டத்தை பாதியிலே நிறுத்திட்டு நிதி ஆயோக்கை வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அடுத்த கேள்வி போகலாம். கேள்வி நம்பர் 12, மறுபடியும் கூற்று காரணம் வடிவிலான கேள்விகள் எடுத்திருக்கோம். சரியான கூற்றை கண்டுபிடி, விடையை கண்டுபிடி. சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை 1928 தொடங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து புக்ல இருக்கிறது தான், கரெக்ட் தான். இது வந்து ரெண்டாவது, 2ஆம் உலக போரினால் ஏற்பட்ட விளைவுகளை சமாளிக்க திட்டமிடல் தான் சரியான தீர்வு என்ற சிந்தனை பரவ தொடங்கியது. ஆமா, கரெக்ட் தாங்க. 2வது உலக போர், அதாவது விஸ்வேஸ்வரையா வந்து 10ஆண்டு திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து 1938 வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அது வந்து 2வது உலக போர் தொடங்குனதுனால வந்து கொண்டு வர முடியாம போயிருக்கும். ஸோ அப்போ அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக நம்ம திட்டமிடணும். திட்டமிட்டால் தான் வந்து நாட்டோட பொருளாதாரம் வந்து வளரும். அப்போ திட்டமிடல் வந்து எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து பரவலாக வந்து தொடங்குச்சு. அப்போ இது ரெண்டுமே சரிதான். இப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் டி, கூற்று 1 சரி, 2 சரி. கேள்வி நம்பர் 13 போயிடலாம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேசிய திட்டக்குழுவினை அமைத்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய திட்டக்குழுவினை அமைத்த ஆண்டு எது? 1938, 34, 44, 45 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1938 தான் சரியான விடை. 1938 இதுவும் புக்கில் இருக்க கேள்வி தான். அடுத்த கேள்வி போயிடலாம். கேள்வி நம்பர் 14, இதுக்கு முன்னாடி தான், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, விஸ்வேஸ்வரையா அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டது டேஷ் ஆகும்னு சொல்லியிருக்கு. 5 ஆண்டு திட்டம், 7 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், 8 ஆண்டு திட்டம் 4 கொடுத்துருக்காங்க. விஸ்வேஸ்வரையா அவர்கள் பரிந்துரைச்சது வந்து 10 ஆண்டு கால திட்டத்தை தான் அவர் பரிந்துரைச்சிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து கடைசி கேள்வி, இதுதான் 15வது கேள்வி. இந்திய விடுதலைக்கு பிறகு தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1948, ஆப்ஷன் பி 1952, ஆப்ஷன் சி 1951, ஆப்ஷன் டி 1956. ஸோ இது சரியான விடை ஆப்ஷன் ஏ 1948 தான் சரியான விடை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.